வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஒரு சுவையான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி. வாங்க நான் எப்படி செய்கிறேன்றத பார்ப்போம். கடாயில் எண்ணெய் சூடாயிட்டு நான் அதில் பூண்டு சேர்த்துருக்கிறேன். அதனோட 2 துண்டு பட்டை, அதோட ஒரு துண்டு இஞ்சி துண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் தட்டி சேர்த்துக்கொள்வோம். வெள்ளைப்பூடு பொரிஞ்சிட்டுது. இப்போ நான் வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் அதையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மீன் குழம்பு இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக தான் செய்ய போகிறேன். புட்டு சாப்பிட்றதுக்கு. மீன் குழம்பு இடியப்பம் புட்டுக்கு சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். வெள்ளை சாதத்துக்கெல்லாம் மீன் குழம்பு சும்மா 2 பீங்கான் சோறு சாப்பிடலாம். புட்டெல்லாம் அள்ளி குழச்சி சாப்பிட மீன் குழம்பு ஆழமாக இருந்தால் தான் சாப்பிடலாம். வெங்காயம் பொரிஞ்சிட்டுது. இப்போ நான் இதில் மசாலா தூள் சேர்க்க போகிறேன். இந்த மீன் குழம்பு கொஞ்சம் நான் வித்தியாசமாக செய்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி. இதில் நான் தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் தேவையானதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த எண்ணெயிலே இதை கொஞ்சம் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தக்காளி பழம் ஒன்றும் கறிமிளகாய் 2ம் வெட்டி எடுத்துருக்கிறேன். தக்காளி பழமும் 2 கறிமிளகாயும் வெட்டி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பும் சேர்த்துட்டு நான் பழப்புளி ஒரு சொட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் நாங்கள் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கிற பழப்புளி தண்ணியையும் ஒரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ நான் சேர்த்துட்டு மீன் துண்டுகளை அதுக்குள்ளே போடுவோம். இது 1/2 கிலோ மீன் போதும். அதனால் ஒரு சின்ன குழம்பு பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நான் அதோட பூண்டும் போடுறேன். நல்லா இருக்கும். முழு பூண்டு சாப்பிட்றது மிகவும் நல்ல சரக்கு கறி மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ நான் தேங்காய் பாலையும் இதனோட சேர்த்துக்கொள்வோம். மீன் டக்கண்டு அவிஞ்சிடும். ஆக குழைய அவிய வைக்கணுமென்று தேவையில்லை. மீன் டக்கண்டு வெந்துடும். மீன் குழம்பு தான் சிம்பிளாக சமைக்கக்கூடிய ஒரு சமையலுண்டா மீன் குழம்பு தான். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைப்போம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டுது. மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பாருங்கள் நல்லா கொதித்து வற்றி வந்துட்டு இதை நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றுவோம். காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா கறி திக்காக வந்திருக்கு. பார்க்கவே நல்லா இருக்குது. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே. திக்கான ஒரு மீன் குழம்பு ரெடி.